Hi friends, welcome back to your channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா ஃப்ரெஞ்ச் நாட் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம வந்து ஒரு பூ வைக்கிறதுக்கு, இப்போ நம்ம ஒரு உமன் பண்ணுறோன்னாக்கா அவங்களுக்கு ஹேரில் வந்து ஃப்ளவர் வைப்போம் இல்லைங்களா? அந்த மாதிரி மாடலில் நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வைக்குவோம், சின்ன சின்ன பிகாக்ஸ்க்கு வைக்குவோம், ஃபில்லிங் ஸ்டிச்சாக கொடுப்போம். இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம மாலை மாதிரி டெக்கரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நிறைய யூசஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நல்லா கற்றுக்குங்க, நாட்டு போடுறது பர்ஃபெக்டாக போடுங்க. ஓகேங்களா? இதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. நம்ம எண் நாட்டை வந்துட்டு நம்ம ஒரு லாக் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம், அதுதான் எண் நாட்டுன்னு சொல்லுவோம். இது புக்கில் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி எதுவுமே இருக்காது. ஸோ எண் நாட்டை வந்து நீங்கள் ஒரு ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம், நிறைய மெத்தடில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நம்ம கிளாஸுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? அதே மாதிரி என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும், மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள், நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். இதுக்கு சின்னதாக ஒரு அமௌண்ட் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஓகேங்களா? இது ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் வேணும்னா ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணிக்கிங்க. இன்றைக்கி கிளாஸ் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஓகே, ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணணுன்னாக்கா, ஸோ இந்த மாதிரி நீடல் வாங்கிக்கணும். இது வந்து குறிச்சி கட்டுறதுக்கெல்லாம் நம்ம வந்து வச்சுன்னு இருப்போம். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது எவ்வளோ பெருசாக இருக்கும் ஹோல் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பெருசாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு நான் இதில் எவ்வளோ ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேனாக்கா, ஸ்டாண்ட்ஸ்னால் என்னன்னாக்கா த்ரெட்டு. ஓகேங்களா? எத்தினி த்ரெட்டு நம்ம எடுக்கிறோன்ட்டு. ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிக்கணும். ஓகே, உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ 1 2 3 4 இந்த மாதிரி கவுண்ட் பண்ணிங்க. ஓகேங்களா? எத்தினின்ட்டு நீங்கள் கவுண்ட் பண்ணணும். இதை நம்ம ஸ்டாண்ட்ஸுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போது இது ஒன் த்ரெட்டுக்கு ஒரு ஸ்டாண்ட் சொல்லுவோம். இந்த மாதிரி நான் 14 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகேங்களா? இந்த பக்கம் 7, இந்த பக்கம் 7. ஓகே, 14 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி கவுத்துக்குங்க. ஓகே, கவுத்துட்டு இந்த எண்டில் வந்துட்டு நாட் போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த எண்டில் எப்படி நாட் போடுறதுனாக்கா, ஸோ இங்கே த்ரெட்டு ஈக்குவலாக வச்சுக்கிங்க. சில்க் த்ரெட்ன்றதுனால கட் ஆகும், பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ நாட் போடுறது எல்லாருக்கும் கையில் தெரியும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்படி வச்சு நம்ம ஃபிங்கரில் ஒரே ஒரு சுற்று, இங்கே பாருங்கள், இப்படி பண்ணிட்டு நீங்கள் இழுத்துவீங்களாக்கா உங்களுக்கு நாட் ரெடி ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி நாட் ரெடி ஆகிடும். ஓகேங்களா? இந்த மாதிரி நாட் ரெடி ஆனவொன்னே நீங்கள் வந்து இப்படி ஃப்ரேம் கீழேருந்து மேலே நீங்கள் பஞ்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, எடுத்துக்கினீங்களா? எடுத்துக்கினோடனையும் நீங்கள் இந்த டைரெக்ஷனில் இப்படி சுற்றக்கூடாது. ஓகே, இப்படி சுற்றக்கூடாது. ஸோ பேக் சைட் த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிட்டு இருக்கீங்க இல்லைங்களா? பாருங்கள், த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. ஓகே, இப்படி கையில் பிடிச்சிக்கோங்க. சில்க் த்ரெட் வந்து கரெக்டாக இருக்கணும். அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணுவோம் இல்லையா? பாருங்கள், நீடலில் தெரியுதுங்களா உங்களுக்கு? ட்விஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு சில்க் த்ரெட் வந்து எங்கேயுமே பிரியாது, உங்களுக்கு நீட்டாக வரும். ஓகேங்களா? இப்போது த்ரெட்டை கையில் பிடிச்சின்னு இருக்கீங்க, பேக் சைடில் நீடலில் வச்சு இப்படி ஒரு சுற்று, இங்கே பாருங்கள், இப்படி சுற்றி இங்கே போட்டிருக்கேன் இல்லைங்களா, அது பக்கத்துலேயே வந்து பஞ்ச் பண்ணி கீழே வைக்கணும். ஓகே, வச்சுட்டு நிதானமாக த்ரெட்டை வந்து நிதானமாக இடுங்க. இப்படி இழுக்க சொல்ல என்ன பண்ணணுன்னாக்கா, இப்படி வர சொல்ல வந்து நீங்கள் அந்த த்ரெட்டு இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து கை வச்சுக்கிங்க. கை வச்சுட்டு கீழே எடுத்தீங்களாக்கா உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட்டு ரெடி ஆகிடும். ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள், பக்கத்துலேயே போடுறேன். கீழே நம்ம த்ரெட் எடுக்க சொல்லியோ போக சொல்லியோ ரொம்ப வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கும். நீங்கள் க்ளீனாக பாருங்கள், நீடல் எப்படி வச்சுக்கிறீங்க, வச்சுக்கின்னு பாருங்கள், இங்கே போட்டிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு பக்கத்துலேயே வந்து பஞ்ச் பண்ணிங்க. ஓகே, பஞ்ச் பண்ணிவிட்டு நிதானமாக இழுக்கணும். இப்படி த்ரெட்டை வந்து
இந்த மாதிரி விரலில் பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இந்த ஃபைனலில் வர சொல்ல அந்த த்ரெட்டு மேலே வந்து கை வச்சுக்குங்க. கை வச்சுக்கின்னு பார்த்தீங்களா உங்களுக்கு இருங்க ஜூம் பண்ணி எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். இன்னொன்று போட்டுட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இதை நம்ம ஃபில்லிங்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அங்கங்கே ஒரு ஃப்ரெஞ்ச் நாட்டாக நம்ம ஒர்க் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்படி வருஷத்தில் வந்து இப்படியே நீங்கள் விடலாம், இப்படி கூட விடலாம். என்னென்னா உங்களுக்கு த்ரெட்டு வந்து சிங்க் ஆகும். க்ளீனாக பார்த்துங்க. இதுலேயே நான் ரவுண்டே ஒரு ஃபில்லிங்காக கொடுக்குறேன் பாருங்கள். இப்படி த்ரெட்டு எடுக்கிறீங்க, எடுத்துட்டு நீடலில் த்ரெட்டுக்கு பின்னாடி நீடல் வைக்கிறீங்க. வச்சுட்டு ஒரே சுற்றி அது பக்கத்துலேயே நீங்கள் பஞ்ச் பண்ணுறீங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு த்ரெட்டை இப்படி கையில் பிடிச்சின்னுக்கிறீங்க இல்லையா, அதை நிதானமாக விட்டுட்டு வரணும். நீங்கள் சப்போஸ் சரியாக விடலைனாக்கா அது வந்து ரிங் நாட் ஆகிடும். ஓகேங்களா, க்ளீனாக நீங்கள் த்ரெட்டு சுற்றலைனாக்கா அது ரிங் நாட்டாக வரும். அதை புரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்படி த்ரெட்டு பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீடலை வந்து பின்னாடி வைக்கிறீங்க. பின்னாடி வச்சுட்டு ஒரே சுற்று. ஓகே பாருங்கள், இன்னொரு தடவை நீடல் இப்படி பிடிச்சி த்ரெட்டில் வந்து நீங்கள் சுற்றிக்கணும். இப்படி வச்சு இப்படி பேக் சைடு இப்படி பிடிச்சி பஞ்ச் பண்ணி கீழே விடுங்க. ஓகே புரிஞ்சிச்சா? பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். நம்ம என்ன பண்ணுறோன்றத அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். நீங்கள் வந்து க்ளீனாக பார்த்துக்குங்க. ஓகே, சில்க் த்ரெட்டு ஜரி த்ரெட் ரெண்டுலேயும் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன் நான். ஓகே பாருங்கள், ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி பொறுத்துன்னு தெரிஞ்சிச்சில்ல. இப்போ இன்னொரு தடவை காட்டுற பாருங்கள். இப்படி த்ரெட் எடுத்துக்கிறீங்க, த்ரெட் எடுத்துகிட்டு இப்படி பிடிச்சிக்கிறீங்க இல்லைங்களா. பிடிச்சிக்கின்னு இந்த நீடல் இருக்கு இல்லையா, அது வந்து த்ரெட்டுக்கு பின்னாடி விட்டுட்டு இங்கே பாருங்கள், விட்டுட்டு அப்படியே பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே நிதானமாக இழுக்கணும். நிதானமாக இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு நாட் ரெடி. ஓகேவா, புரிஞ்சிச்சா? ஸோ இப்படி ஃப்ரண்ட்டில் சுற்றினா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் ப்ரொசீஜர் என்னன்னாக்கா, நம்மளுக்கு இப்போ நீங்கள் ஃப்ரண்ட்டில் சுற்ற அதுவும் நாட் விழும், இப்படியும் சுற்றினா கூட விழும். ஆனால் அந்த ரிங்குக்கு ஏற்ற மாதிரி பர்ஃபெக்டாக வராது. ஓகேங்களா, ரெண்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஏன்னா நிறைய பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ நம்ம இப்படி சுற்றினா எப்படி இருக்கும் ரிங் நாட்டுக்கு அப்படின்ற டவுட்டாக இருக்கும். அதுவும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கிங்க. ஓகே, ரெண்டு மாதிரி சுற்றி பாருங்கள். ரெண்டுலேயே ஃப்ரெஞ்ச் நாட் வருது பாருங்கள். நீங்கள் உங்கள் ரெண்டுலேயே உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்குது பாருங்கள். ஓகே, ஆனால் ப்ரொசீஜர் இப்படி பேக்கில் வந்துட்டு நம்ம ஃப்ரெஞ்ச் நாட் போடுறது தான். ஓகேங்களா, ஸோ போட்டுட்டோம். இது கீழே எப்படி நாட் போடுறது அப்படின்றத நான் காட்டுறவாங்க. பாருங்கள், ஃப்ரேமை வந்து நம்ம திருப்பியிருக்கோம். ஓகேங்க, திருப்பிட்டு ஸோ இங்கே காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல வந்துட்டு பாருங்கள், இங்கே ஏதாச்சும் ஒரு த்ரெட்டுக்குள்ளே வந்து போட்டுடுங்க. ஓகே, ஒரு த்ரெட்டுக்குள்ளே வந்து மாட்டிடுங்க. மாட்டிட்டு இங்கே ஒரு ரிங்கு மாதிரி ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அப்போது நீங்கள் இதை இப்படி இழுத்து க்ளீனாக விட்டுட்டு லாக் பண்ணிக்கோங்க. ஓகே பாருங்கள், இப்படி விட்டு இப்படி இழுத்திங்களாக்கா உங்களுக்கு லாக் ஆகிடும். ஓகேங்களா, லாக் புரிஞ்சிச்சிங்களா? இப்போ பாருங்கள், நம்ம ஃப்ரெஞ்ச் நாட்டு எப்படி போட்டிருக்கோம். ஓகேங்களா, இப்போ சில்க் த்ரெட்டில் நம்ம போட்டுட்டு இருக்கோம். ஜரி த்ரெட்டில் நான் ஒன்று காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணிக்கிறோன்னா ஜரி த்ரெட்டில் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, ஜரி த்ரெட்டில் வந்து நம்ம வந்து ஜரி த்ரெட் எடுத்துருக்கோம். ஓகே, ரெண்டுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணோம், ரெண்டுலேயும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஸோ எண்ணாட் போட்டு நான் வச்சுருக்கேன், எண்ணாட் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் போட சொல்ல வந்துட்டு இங்கே பாருங்கள், இப்படி போட சொல்ல வந்து இப்படி நம்ம பண்ண சொல்ல வந்து இதில் கொஞ்சம் நாட் போடுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்.
ஸோ அதனால் பார்த்து பொறுமையாக நாட் போடுங்க. போட்டுட்டு நீடலை வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணுங்கள். ஓகே, இங்கே பாருங்கள், தெரியுதா? எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிளாஸில் கேளுங்க. உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுன்றது கூட கேளுங்க. நம்ம கிளாஸில் வந்து நிறைய வந்து வீடியோ வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்னோடய ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணோன்னா மேலே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். நீங்கள் மெசேஜ் பண்ண சொல்ல வந்து உங்கள் பேர், உங்கள் ஊர் பேர் மென்ஷன் பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, த்ரெட்டை பிடிச்சிட்டிங்க இல்லைங்களா? பிடிச்சிட்டு இப்படி பின்னாடி வச்சு ஒரே ஒரு ட்விஸ்ட் இப்படி பண்ணிவிட்டு பக்கத்தில் இங்கே பஞ்ச் பண்ணிக்கிறீங்கன்னா அது பக்கத்துலேயே, ஓகே, இப்படி பண்ணிட்டு பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணிவிட்டு நிதானமாக இழுங்க. ஓகேங்களா? தெரியுதுங்களா? ஃப்ரெஞ்ச் நாட், இது பேர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஓகே, இன்னொரு தடவை சொல்கிறேன் பாருங்கள். இப்படி த்ரெட் எடுத்துக்குங்க. நீடல் பின்னாடி வச்சு ஒரே ஒரு டர்ன், அவ்வளோதான். டர்ன் பண்ணி கீழே பஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது வந்து இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் இந்த த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இது மேலே கிட்ட விட்டுடுங்க. இது கீழே த்ரெட் இருக்குது இல்லைங்களா, இந்த த்ரெட்டு மேலே இப்படி கை வச்சுக்கோங்க. கை வச்சுன்னு பிடிச்சிங்க. அது ஒரு மாதிரி தெரியுதுங்களா எப்படி? ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இன்னொரு தடவை காட்டுறேன் பாருங்கள். பஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறீங்க. டர்ன் பண்ணுங்கள். டர்ன் பண்ணிவிட்டு பக்கத்திலே பஞ்ச் பண்ணுங்கள். பஞ்ச் பண்ணிவிட்டு நிதானமாக விடணும். ஓகே, அப்படியே விட்டால் கூட இங்கே பாருங்கள், நீங்கள் அப்படியே விட்டால் ரிங் நாட் ஆகிடும். ஓகே, நீங்கள் பிடிக்காமல் அப்படியே விட்டிங்களாக்கா ரிங் நாட். ஓகே, இங்கே தெரியுதுங்களா? இப்படி தூக்குன மாதிரி தெரியுது பாருங்கள். அதனால் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண சொல்ல வந்து பார்த்து பொறுமையாக நிதானமாக ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, பாருங்கள் எப்படி சுற்றுறன்றதை வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதை ஃபில்லிங்காக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், நாட் விழுந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்து நீங்கள் ஃபுல் ஒர்க் பண்ணுங்கள். ஓகே, ஸ்டிச்சு புரிஞ்சிச்சிங்களா? பாருங்கள். ஓகே, இதை ஃபில்லிங்கை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் போட்டு வச்சுருக்கேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? பாருங்கள், நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் வந்து அன்றைக்கி நம்ம பீட்ஸ் ஒர்க் பண்ணோம் இல்லையா, அதிலே வந்து நான் போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் போட சொல்லி என்னென்ன ஆகும்னாக்கா பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இல்லை மிஸ்டேக்ஸ் ஆகிருக்கு, நான் அந்த மிஸ்டேக் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்குனாக்கா ஸோ நீங்கள் வந்து போட சொல்ல என்ன ஆகுனாக்கா, நீங்கள் வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட்டுகிட்டே வருவீங்க இல்லைங்களா, போட்டுகிட்டே வர சொல்ல உங்களுக்கு வந்து ஒரு சில்க் த்ரெட் வந்து மேலே வந்துடுது. ஓகேங்களா? ஒரு சில்க் த்ரெட் மேலே வந்துச்சிங்களா உங்களுக்கு வந்து இங்கே தூக்குன மாதிரி வரும். ஓகே, அதனால் சில்க் த்ரெட் வந்து ஈவன் சைஸில் வச்சு நீங்கள் பர்ஃபெக்டாக வந்து ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கணும். ஓகேங்களா? நீங்கள் சரியாக ஃப்ரெஞ்ச் நாட் கொடுக்கல, சரியாக த்ரெட்டு பிடிக்கலனாக்கா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி தூக்குன மாதிரி வந்துடும். ஓகே, இந்த ஷேப்பில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் எல்லோரும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஃபில்லிங்கணும் இல்லையா, அதுதான் இது ஃபில்லிங் ஸ்டிச். ஓகே, நீங்கள் போட சொல்ல பர்ஃபெக்டாக போடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஞ்ச் நாட்டை வந்து க்ளீனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்க. சரியாக பிடிக்கலனாக்கா உங்களுக்கு பாருங்கள் ரிங் நாட் மாதிரி வந்துடும். நாட் வந்து பர்ஃபெக்டாக விழணும். ஓகேங்களா? இப்போ நான் மேலே தெரிகிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இதில் எதுனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் டெஃபினட்டாக சொல்லித்தரேன். என் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணனாலும் மேலே இருக்கிற நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல் வேணும்னாலும் காண்டாக்ட் பண்ணுங்கள். மெட்டீரியல்ஸ் எல்லாம் கிடைக்குது. ஓகேங்களா? ஓகே, இது என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.